பார்க்க போறோம். இது வந்துட்டு நம்ம ஊர்ல விளையக்கூடிய நாட்டு சோளம். இது வந்துட்டு உரிச்சு கட்டுறோம் பாருங்க. நீ வாங்க. இது வந்துட்டு நாட்டு சோளம் பாருங்க. இதுவும் அதுவே தான். தோலெல்லாம் ஈஸியா உரிச்சிடலாம். அந்த மாதிரி பண்ணி உடைச்சோம்னாவே தோல் வந்துடும். ஆனா இது வேக வைக்கும் போது ஒரு சுத்தியும் ஒரு தோல் விட்டு தான் வேக வைக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா காரி போயிரும்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. பாருங்க, இந்த அளவுக்கு விட்டு நம்ம உடைச்சிக்கிட்டு இந்த மாதிரி தான் வேக வைக்கணும். இது வந்து நாட்டு சோளம். இது நம்ம நாட்டு சோளத்தை விட கொஞ்சம் அதிக இனிப்பாக இருக்கும். கடைகளில் ஸ்வீட் கார்னுன்னு கேட்டு வாங்கிக்கலாம். தோல் எடுக்கிறதெல்லாம் ஈஸி தான். ரெண்டுமே ஒரே மாதிரி தான். இந்த மாதிரி உரிச்சாவே வந்துடும். உப்பு போடாமல் ஆவியில் வேக வைக்கிறது இது நல்லா இனிப்பாக இருக்கும். உறிஞ்சிக்கிட்டே இருக்குது தோல். நிறைய தோல் இருக்குது, அதுல கம்மியா தான் இருக்கு. நம்ம சுட்டு சாப்பிட்றதுனா இந்த மாதிரியே உரிச்சு வச்சுக்கலாம். சுட்டு சாப்பிட்றதுக்கு. வேக வைக்கிறதுனா இதை உடைச்சிடலாம். இந்த சோளம் நல்லா இனிப்பாக இருக்கிறதுனால இதை வந்துட்டு இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு போடக்கூடாது. இது சோளமே நல்லா எலசாக இருக்குது. நம்ம நாட்டு சோளம் வந்துட்டு இதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக முத்தின மாதிரி இருக்கும். அவ்வளோதான். தோலெல்லாம் எடுத்துட்டு சோளத்தை சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இனிப்பாக இருக்கிற ஸ்வீட் கார்னை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அது சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் வெந்துடும். அதனால் அதுக்கு வந்துட்டு நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா கொதிக்கிட்டும் தண்ணி. அதுக்கப்புறமா சோளத்தை போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இட்லி ஊற்றுற தட்டை வச்சு அது மேலே சோளத்தை அடுக்கிக்கலாம். சோளம் வந்துட்டு இன்னும் நல்லா பெரிய சோளமாக இருக்குதுன்னா உடச்சி கூட போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆவியில் வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் வெந்துடும். உப்பு எதுவும் போட தேவையில்ல. அப்படியே மூடி வச்சிருங்க. வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. எடுத்துடலாம். கரெக்டாக 15 நிமிஷத்தில் ஸ்வீட் கார்னை வேக வச்சு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம நாட்டு சோள பூட்டையே வேக வச்சுக்கலாம். தட்டை எடுத்துட்டு அதே தண்ணியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் அதிக நேரம் வேகும். வெளியில் அடுப்பில் பாத்திரத்தில் வைக்கிறதுனால இது வந்துட்டு 1/2 மணி நேரம் ஆயிரும் வேகிறதுக்கு. இதே நம்ம கேஸில் குக்கரில் வச்சோம்னா 1/4 மணி நேரத்தில் வெந்துடும். சோளப்பூட்டையை தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம நாட்டு சோளப்பூட்டையும் இனிப்பாக தான் இருக்கும். அதனால் உப்பு கம்மியாக சேர்த்து வேக வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போடுற இடத்துல ஒரு 1/2 ஸ்பூன் தான் உப்பு போடணும். கம்மியாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. நாட்டு சோளத்தை வேக வைக்கும்போது தோலோடு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் தோலை எடுத்துகிட்டு வேக வைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்த ஸ்வீட் கார்னு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி அமுக்கி பார்த்தோம்னாவே தெரியும். இது நல்லா இனிப்பா இருக்குது. நம்ம நாட்டு சோளம் வந்து இவ்வளோ இனிப்பு வராது. அது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இது வந்துட்டு நல்லா எலசா இருக்குது. நாட்டு சோளம் வெந்துருச்சு. எடுத்துடலாம். அரை மணி நேரம் வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் இதுலேயே விட்டுட்டோம்.
நாட்டு சோளத்தையும் இந்த மாதிரி எடுத்து அமுக்கி பார்த்தோம்னா வெந்தது தெரியும். நல்லா வெந்துருச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி சோளம் வாங்கி வேக வச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.